என்னன்னா, நாம வர்மக்கலைய வழக்கமா ஏதோ ஒரு குத்துச்சண்டை இல்ல சிலம்பாட்டம் மாதிரியான ஒரு தற்காப்பு கலைன்னு மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கோம். அப்படிதானே பொதுவா சொல்லுவாங்க. ஆனா அது உண்மை இல்ல. ரொம்ப நுட்பமா சொல்லணும்னா இது மனித உடலோட ஒரு உயிரியல் மின்காந்த கட்டுப்பாட்டு மையம். இப்ப நம்ம உடம்புல இருக்கிற நரம்பு மண்டலத்தை, நர்வஸ் சிஸ்டம் இருக்குல்ல, அதை எடுத்துக்குவோம். நம்ம மூளையில இருந்து உடம்போட ஒவ்வொரு பகுதிக்கும் சிக்னல் எப்படி போகுது? சின்ன சின்ன மின் அதிர்வுகளா, அதாவது எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸா போகுது, அதானே? இதையே நம்ம சித்தர்கள் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே பிராண ஓட்டம் அல்லது உயிர் சக்தி அப்படின்னு சொன்னாங்க. இந்த பிராண ஓட்டம் உடம்பு முழுக்க பாயிற பாதைகளை, நரம்பு முடிச்சுகளை அவங்க ரொம்ப துல்லியமா வரைபடமாக்கி வச்சிருந்தாங்க. ஓஹோ. அந்த புள்ளிகள் தான் வர்ம மையங்கள். அப்போ மனுஷங்க முதல்ல வெளியில ஆயுதங்களை உருவாக்குறதுக்கு முன்னாடியே தன்னோட உடம்பையே எப்படி ஒரு முழுமையான ஆயுதமா மாத்துறதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எப்படி சாத்தியமாச்சு? மனிதர்கள் இதை எப்படி எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க? அங்கதான் நம்ம ஆதாரங்கள் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சரித்திரத்தை பதிவு செய்யுது. வர்மக்கலை சாதாரண மனிதர்களால் பரிசோதனை செஞ்சு உருவாக்கப்பட்டது அல்ல அப்படிங்கறத அந்த ரகசியம். இது ஒரு தெய்வீக அறிவியல்னு சொல்றாங்க. நம்ம மரபுகள்ல என்ன சொல்றாங்கன்னா, சிவபெருமான் உமையாளுக்கு போதிக்க அங்கிருந்து நந்திதேவர் வழியா இது சித்தர்களுக்கு கடத்தப்பட்டிருக்கு. அதுலயும் குறிப்பா ஆதிசித்தரான அகத்தியர் தான் வர்மத்தின் தந்தை அப்படின்னு போற்றப்படுறார். அவர்தான் காடு மலைகளா தெரிஞ்சு இது ஒரு முறையான மருத்துவ மற்றும் தற்காப்பு அறிவியலா தொகுத்து கொடுத்திருக்கார். ஒரு சிலந்தி வலையில நீங்க ஒரு முனையில லேசா தொட்டீங்கன்னா போதும், அந்த அதிர்வு அந்த வலை முழுக்க பரவி நடுவுல இருக்கிற சிலந்திக்கு ஒரு சிக்னல் போயிடும் இல்லையா? லேசான அதிர்வு கூட சிலந்திக்கு உடனே தெரிஞ்சிடும். அதே மாதிரி தான் நம்ம உடம்பும். நம்ம உடம்புல தசைநார்கள், நரம்புகள், இரத்த நாளங்கள் இதெல்லாம் ஒன்னு சேர்ற இடங்கள்ல ஒரு அதீத ஆற்றல் மையமா இருக்கும். அந்த 108 மர்ம புள்ளிகள்ல ஒரு குறிப்பிட்ட புள்ளிய ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்தோட தொடும்போது உடம்புல ஓடுற பிராண ஓட்டம் அப்படியே நின்னுடும். மூளைக்கும் அந்த உறுப்புக்கும் உள்ள தொடர்பு துண்டிக்கப்படும். ஆனா இங்க நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, சித்தர்கள் இத சண்டை போடுறதுக்காக கண்டுபிடிக்கல. அவங்களோட தேடல் மரணமில்லா பெருவாழ்வு. உடம்பை எப்படி 100% முழுமையா இயக்குறது, எப்படி நோயே இல்லாம வாழ்றதுன்னு தேடினப்போ கிடைச்சதுதான் இந்த வர்மக்கலை. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்போ ஒருத்தருக்கு வாத நோயால கை கால் முடங்கி போச்சுன்னு வச்சுக்குவோம். அவரோட உடம்புல பிராண ஓட்டம் தடைப்பட்டிருக்கு. சரி. அவரை ஒரு வர்ம ஆசான் கிட்ட கூட்டிட்டு போனா அவர் ஒரு குறிப்பிட்ட வர்ம புள்ளியில அழுத்தி அந்த தடையை நீக்கி பிராண ஓட்டத்தை சரி செஞ்சு அவரை மறுபடியும் நடக்க வைப்பார். இந்த இடத்துல தான் ஒரு தத்துவம் பிறக்குது. எதை ஒரு குறிப்பிட்ட அளவுல தூண்டிவிட்டு குணப்படுத்த முடியுமோ அதே புள்ளிய கொஞ்சம் மாற்றி அழுத்தினால் அல்லது அதிகமா அழுத்தினால் அந்த உறுப்பை செயலிழக்க வைக்கவும் முடியும் அப்படிங்கறதா அந்த தத்துவம். அந்த இடத்துல இருந்து தான் நோயை குணப்படுத்தும் கலை எதிரிய வீழ்த்தும் வர்ம அடிமுறையா மாறுச்சு. இது வெளியில தெரிஞ்சிருந்தா உலகத்துல நோய்களே இருந்திருக்காதே. ஏன்னா சித்தர்களுக்கு மனிதர்களோட மனநிலை ரொம்ப நல்லா தெரியும். தகுதியற்ற ஒருத்தன் கையில இந்த அதீத சக்தி கிடைச்சா அது உலகத்தோட அழிவுக்கு தான் காரணமா அமையும்னு அவங்க ரொம்ப பயந்தாங்க. யோசிச்சு பாருங்க, ஒருத்தங்கிட்ட கத்திய கொடுத்தா அவன் ஆயுதம் இருக்கிற வரைக்கும் தான் ஆபத்தானவன். ஆனா அவனோட உடம்பையே ஒரு ஆயுதமா மாத்திர வித்தையை கத்து கொடுத்தா அவனை நிப்பாட்டவே முடியாது. அதனாலதான் ஒரு மாணவனுக்கு வர்மம் கத்து கொடுக்கறதுக்கு முன்னாடி அவனோட குணத்தை, அவனோட பொறுமைய, தர்மத்தை குறைஞ்சது 12 வருஷங்கள் ஆசான்கள் சோதிப்பாங்க. சின்ன சின்ன வேலைகள் வாங்குறது, அவனை கோவப்படுத்துற மாதிரி நடந்துக்கிறதுன்னு அவனோட மனநிலையை டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுல அவன் தேர்னா மட்டும்தான் அவனுக்கு முதல் ரகசியமே சொல்லிக் கொடுக்கப்படும். சரி, இப்போ இந்த ரகசிய பயணம் எப்படி 18ஆம் நூற்றாண்டுல ஒரு மிகப்பெரிய வரலாற்று திருப்பத்தை சந்திக்குதுன்னு பார்க்கலாம். நவீன ஆயுதங்களோட, துப்பாக்கிகளோட பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவுக்குள்ள நுழையறாங்க. அப்ப என்னாச்சு? அது நம்ம வரலாற்றுல ஒரு இருண்ட காலம்னு சொல்லலாம். வெள்ளையர்கள் துப்பாக்கி, பீரங்கின்னு நவீன ஆயுதங்களோட வந்தாங்க. அவங்க கிட்ட அசுர பலம் இருந்துச்சு. பல அரசர்களோட படைகள்ல இந்த வர்ம போர் மூளை தெரிஞ்ச வீரர்கள் இருந்தாங்க. இதை நேர்ல பார்த்த ஆங்கிலேய அதிகாரிகளுக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சுன்னு சொல்லலாம். அந்த பயத்தோட உச்சகட்டமா தான் 1804ஆம் வருஷம் ஆங்கிலேய அரசாங்கம் ஒரு கொடூரமான சட்டத்தை கொண்டு வராங்க. வர்மம் கத்துக்கிறது, அதை சொல்லிக் கொடுக்கறது மரண தண்டனைக்குரிய குற்றம்னு அறிவிக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான வர்மச்சோடிகளை தேடி தேடி எரிச்சாங்க. வர்ம ஆசான்களை தீவிரவாதிகள் மாதிரி வேட்டையாடினாங்க. யாருக்காவது வர்மம் தெரியும்னு தெரிஞ்சா அடுத்த நிமிஷம் அவங்களை அழிச்சாங்க. அப்போ இந்த சட்டத்தால இந்த கலை முற்றிலுமா அழிஞ்சிடுச்சா? முற்றிலுமா அழியல. அதுதான் நம்ம முன்னோர்களோட புத்திசாலித்தனம். இந்த கலை அழிஞ்சிடக்கூடாதுன்னு அவங்க இத தெக்கன் கலரி, அடிமுறைன்னு பேர்களை மாத்தி திருவிழாக்கள்ல ஆடுற சிலம்பாட்டம் மாதிரியும் நடனம் மாதிரியும் மறைச்சு வச்சு ரகசியமா அடுத்த தலைமுறைக்கு கடத்தினாங்க. நம்ம ஊரு திருவிழாக்கள்ல சுத்துற சிலம்பாட்டத்துல வெறும் சுழற்சி மட்டும் இல்ல,
எந்தெந்த வர்ம புள்ளிகள்ல எப்படி அடிக்கணுங்கிற ரகசியங்களும் ஒளிஞ்சிருக்கு. இன்னைக்கும் லண்டன் நூலகங்கள்ல பல வர்மச்சுவடிகள் ஹைலி கிளாசிஃபைடு, அதாவது மிகவும் ரகசியமானவைன்னு பூட்டி வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க இது ஒரு மருத்துவ அறிவியலா பார்க்கல, இதை ஒரு பேரழிவு ஆயுதமா தான் பார்த்தாங்க. இது நிஜமாவே மனசுக்கு ரொம்ப வலிக்குது. உலகத்துக்கே மருத்துவம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயத்த நாம ஆங்கிலேயர்கள் கிட்ட இழந்துட்டோம். ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா ஆங்கிலேயர்கள் வரதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இந்த கலை உலகத்தோட வேற சில பகுதிகளுக்கு பரவி இருக்குங்கிறதும் நம்ம ஆதாரங்கள்ல இருக்கு. காஞ்சிபுரத்தை சேர்ந்த பல்லவ இளவரசரான போதிதர்மன் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் ஜென் பௌத்தத்தை பரப்ப சீனாக்கு போனப்பதான் தான் கத்துக்கிட்ட இந்த வர்ம கலையையும் தற்காப்பு கலையும் சேர்த்து அங்க கொண்டு போனார். அங்க இருக்கிற ஷாவோலின் துறவிகளுக்கு அதை கத்துக் கொடுத்தார். அந்த வர்ம கலை தான் இன்னைக்கு உலகமே வியந்து பார்க்கிற குங்ஃபு, கராத்தே மற்றும் மரண தொடுதலான டிம்மக் ஆக பரிணாமம் அடைஞ்சது. நீங்க குங்ஃபு அல்லது டிம்மக் தற்காப்பு கலையில பாத்தீங்கன்னா எதிரியோட மெரிடியன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஆற்றல் பாதைகளை தாக்குறது தான் முக்கிய நோக்கமா இருக்கும். அந்த மெரிடியன்ஸ் தான் நம்ம ஊர்ல சித்தர்கள் சொன்ன நாடிகள். அவங்க சொல்ற பிரஷர் பாயிண்ட்ஸ் தான் நம்ம வர்ம புள்ளிகள். பேர் மட்டும்தான் வேற, ஆணிவேர் நம்மகிட்ட இருந்து போனது தான். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு உலகத்தோட மிகச்சிறந்த பல்கலைக்கழகங்கள், நரம்பியல் நிபுணர்கள்லாம் மனித உடலோட நரம்பு முடிச்சுகளை பத்தி பல $1 மில்லியன் செலவு பண்ணி மிகப்பெரிய ஆராய்ச்சிகள் பண்றாங்க. ஆனா அவங்க இன்னைக்கு கண்டுபிடிக்கிற இந்த நரம்பு முடிச்சுகளை, அதோட இயக்கங்களை, அதோட பாதிப்புகளை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சித்தர் அகத்தியர் துல்லியமா வர்ம புள்ளிகள்னு பிரிச்சு எழுதிட்டார். சரி, இவ்ளோ நேரம் ஒருத்தரை பிசிக்கலா தொடறத பத்தி பேசணும். ஆனா நம்ம ஆதாரங்கள்ல இதை தாண்டி சில அமானுஷ்யமான விஷயங்களும் இருக்கு. தொடுவர்மம் படுவர்மம் தாண்டி நோக்கு வர்மம்னு ஒன்னு இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது ஒருத்தர் மேல கைய கூட வைக்க வேண்டாம், கண்ணால் ரொம்ப கூர்மையா பார்த்தே அவரோட ஆற்றல் ஓட்டத்தை தடுத்து அவரை நிலைக்குலைய வைக்க முடியுமா. அதை விட ஒரு படி மேல போனா நிழல் வர்மம், அதாவது நம்மளோட நிழலை தொட்டாலே உடம்புல பாதிப்பு ஏற்படுமோ. சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம உடலுங்கிறது வெறும் சதையும் எலும்பு மட்டும் கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய ஆற்றல் மண்டலம். அந்த ஆற்றலோட அதிர்வு நம்ம உடம்ப சுற்றியும் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் பரவி இருக்கும். அதத்தான் ஆரா அல்லது பயோமேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு நவீன அறிவியல் சொல்லுது. நிழலை அடிக்கிறது மூலமா அந்த ஆராவுல அல்லது ஆற்றல் களத்துல ஒரு அதிர்வை ஏற்படுத்துறாங்க. அந்த அதிர்வு நேரா உங்க உடம்போட ஆற்றல் மண்டலத்தை தாக்குது. எப்படி ஒரு ரேடியோல கண்ணுக்கு தெரியலனாலும் ஒரு ரிசீவர் அடையுதோ அதே மாதிரி தான் இதுவும். வெறும் விரல்களை வச்சு அழுத்துறது வர்மம் கிடையாது, அது வெறும் பிசிக்கல் பிரஷர். மூச்சு தான் முக்கியம். மூச்சை எப்படி உள்ளிழுக்கணும், எப்படி நிறுத்தணும், மூச்சை எந்த நாடியில ஓட விடணும் அப்படிங்கறதான் வர்மத்தோட உயிர் நாடி. பிராணாயாமம்னு சொல்லப்படுற அந்த மூச்சு பயிற்சி இல்லாம, மூச்சை கட்டுப்படுத்தாம ஒருத்தரால வர்மத்தை ஆக்டிவேட் பண்ணவே முடியாது. அப்போ இது வரைக்கும் நம்ம பேசினதை வச்சு பார்த்தா இதுக்கெல்லாம் என்னதான் அர்த்தம்? நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்தது வெறும் ஒரு சண்டை போடுற கலை கிடையாது. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச ஆற்றலையும் நம்ம உடம்புக்குள்ள ஒருமுகப்படுத்தி கையாளும் ஒரு மகா கலை. நம்ம உடல் ஒரு கோயில், ஆனா அந்த கோயிலோட ரகசிய அறைகளை திறக்கக்கூடிய சாவியான அகத்தியரின் புத்தகங்களை, சுவடிகளை நாம தொலைச்சிட்டோம், அல்லது அதை படிக்காமலேயே குப்பைன்னு விட்டுட்டோம். அப்படிதானே? கசப்பான உண்மை அதுதான். இன்னைக்கு இதோட நிலைமை என்னன்னா, கன்னியாகுமரி பக்கத்துல சில ஆசான்கள் இன்னைக்கும் இதை ரொம்ப ரொம்ப ரகசியமா வச்சிருக்காங்க. ஆனா அவங்க யாருக்கும் அதை கத்துக் கொடுக்க தயாரா இல்ல. ஏன்னா தர்மம் இல்லாத சுயநலம் மட்டுமே நிறைஞ்ச இந்த நவீன உலகத்துல இப்படிப்பட்ட ஒரு அபாரமான வலிமை வெளியில வந்தா அது அழிவுக்கே வழிவகுக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போக விரும்புறேன். மூச்சை எப்படி இழுக்கணும், நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் வர்மத்தோட சாவி அப்படின்னு நாம பார்த்தோம். அப்படியானால் நாம தினமும் அழியாமலேயே தவறாக மேலோட்டமாக சுவாசிக்கும் முறைக்கும், நம்ம உடம்புல அப்பப்போ ஏற்படுற பல மர்மமான வலிகளுக்கும், நவீன மருத்துவத்தாலே குணப்படுத்த முடியாத பல தீராத நோய்களுக்கும் ஏதாவது நேரடி தொடர்பு இருக்குமா? ஒருவேளை எந்த மருத்துவரும் கண்டுபிடிக்க முடியாத உங்களோட உடல் உபாதைகளுக்கு நீங்க தினமும் உள்ளிழுக்கும் அந்த மூச்சுக்காட்டிலேயே அந்த 108 வர்ம புள்ளிகளை தட்டி எழுப்பும் சாவி ஒழிஞ்சிருக்குமா? யோசிச்சு பாருங்க. ரொம்பவே ஆழமான, அதே சமயம் நம்மளே கேள்வி கேட்க வைக்கிற ஒரு சிந்தனை இது. நீங்களும் இதை யோசிச்சு பாருங்க. உங்களோட மூச்சு காற்றுக்குள்ள இவ்ளோ பெரிய ரகசியம் இருக்கலாமான்னு.